இன்னைக்கு நீங்க விஜய்க்கு என்ன ஓட் பேங்கிங் இருக்கு என்ன நிரூபிச்சிட்டாருன்னு கேட்குறீங்கல்ல. விஜய் அவர்கள் நாளைக்கு அதே மாதிரி 2 கோடி பேரை சேர்த்துட்டாருன்னும் பொழுது அந்த வரக்கூடிய அத்தனையுமே ஓட்டு. அது உங்களுக்கு புரியாம இப்படி தற்கொலைத்தனமா பேசுறாங்க. ஸோ இது போன்ற ஒரு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான். ஆனால் எந்த இடத்திலும் விஜய் கூட்டணி இல்லைன்னு சொல்லலை. நாளைக்கு திடீர்னு அதிமுக வந்து முதல்வர் மீதும் அந்த குடும்பத்தின் மீதுமே வந்து சொத்து குவிப்பு வழக்கு போடலாம். என் விஜய் தரப்புல இருந்து கூட போடலாம். போட்டாக்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய குடும்பமாக சொத்துல வந்து எவ்வளவு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு அவர்கள் பெரிய ஒரு தலைவலிக்கு உள்ளாக்கப்படலாம். விஜய்க்கு அந்த அரசியல் புரிதல் இருக்கு. ஏன்னா எடுத்த உடனே முதலமைச்சராக நான் வருவேன் விஜய் எங்கேயுமே பதிவு செய்யலை. ஸோ கூட்டணியோட ஒரு கட்சி ஒரு ஆட்சி அமைத்து நாளைக்கு இந்த திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்துவதுதான் இலக்கு. அவர் 2026 இதற்கு மேல் நம்மளுடைய பொலிட்டிக்கல் கேரியர் வந்து நம்ம விட்டுட்டோம்னாக்கா, குறிப்பாக ஏன்னா சட்டமன்ற எலெக்ஷன். ஸோ இங்கே நம்ம மறுபடியும் தவற விட்டோம்னா நம்ம கட்சி காணாமலே போயிருந்தது அன்புமணிக்கும் தெரியும். ஸோ அவர்கள் விஜயை நோக்கி பயணப்படுறாங்க. எல்லா சின்ன சின்ன கட்சிகள்லேருந்து பெரிய கட்சிகள் வரைக்கும் விஜயை சார்ந்து இன்னைக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய கட்டாயத்திற்கு ஏன் தள்ளப்பட்டாங்கன்னா, அவருக்கு பின்னாடி யாருமே எதிர்பார்க்காத இவ்வளோ பெரிய யங்ஸ்டர்ஸ் கூட்டமும் மக்களும் அலையலையாக விஜயை நோக்கி வருவதை உற்று கவனிக்கிறாங்கல்ல. நீங்கள் பிரசாந்த் கிஷோரை போட்டாலும் சரி, நீங்கள் யாரை போட்டாலும் சரி, ஆனால் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். திமுகவை நோக்கி அந்த கூடாரமும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காலி ஆகிட்டே வருது. ஏன் காலி ஆகுதுனாக்கா, சமரசம் இல்லாமல் விஜய் வந்து சரியான நபர்களை அந்த களத்தில் போட்டு அவர் இறங்கி அடித்தா மட்டும்தான் நாளைக்கு ஒரு விஷயம் மாறும். அப்போது இங்கே சண்டை செய்வதற்கு சரியான நபர் இத்தனை ஆண்டு காலமாக இல்லை. இன்றைக்கு அரசியல் களத்தில் சண்டை செய்வதற்கு விஜய் வந்து விட்டார் பொழுது இது போன்ற கேள்விகள் நாளைக்கு எழும். சரி, அதே மாதிரி வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு சிலர் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து நம்ம டிஎம்கே பற்றி தான் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ண போகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து? அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ, முதல்ல அவங்க கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு உருப்படியாக ஏதாவது ஒரு வேலை பண்ணி ஆகணுன்றதுனால தான் இன்றைக்கி 20ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல்வர் தலைமையில் அந்த ஒரு கூட்டமைப்பு அவங்களுடைய திமுக சார்பாக ஒரு கூட்டம் நடந்தது. அதில் மாவட்ட செயலர்கள்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் மாவட்ட செயலர்கள்லாம் மாற்றினா தான் நம்ம நாளைக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் இங்கே வந்து விஜய்க்கு டஃப் கொடுக்க முடியுன்றதை உதயநிதி நம்புகிறாரு. இதை தாண்டி வரக்கூடிய எலெக்ஷனுக்கு வந்து பிரசாந்த் கிஷோரை மறுபடியும் நம்ம போடுவதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பிரசாந்த் கிஷோர் ஏற்படுத்தி கொடுப்பார்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பிரசாந்த் கிஷோரை போட்டாலும் சரி, நீங்கள் யாரை போட்டாலும் சரி, ஆனால் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். திமுகவை நோக்கி அந்த கூடாரமும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காலி ஆகிட்டே வருது. ஏன் காலி ஆகுதுனாக்கா, ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே இந்த தலைமை பண்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது தலைமை பொறுப்பில் உட்காந்துக்கிட்டு அவர்கள் இந்த நாட்டை வந்து தொடர்ச்சியாக கபலீகரம் செய்து கொண்டு இந்த மக்களையும் மண்ணையும் வந்து துண்டாடக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்யும் பொழுது மக்களுக்கும் திமுக தொண்டனுக்குமே ஒரு சலிப்பு உண்டாயிருச்சு. நீங்கள் முட்டு கொடுக்குறவன் ஒரு வாட்டி முட்டு கொடுக்கலாம், 2 வாட்டி முட்டு கொடுக்கலாம், 3 வருஷமாக முட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சலிப்பு. 2வது, இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒட்டுமொத்த வரிச்சுமையும் அவனை சேர்த்தான் பாதிக்குது. அவன் என்னதான் திமுககாரன் கட்சிக்காரன் இருந்தாலும் இப்போ வீட்டு வரியை உயர்த்திருக்கிறாங்க. KN நேருட்ட கேட்டால் 10 ஆண்டு காலமாக வரி போடலை, இப்போ வந்து வரியை உயர்த்திருக்காங்க போது மக்களுக்கு அது சிரமமாக இருக்குன்றாரு. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், 10 ஆண்டு காலமாக அதிமுக வரி உயர்த்தவே இல்லை, மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்றவே இல்லை. அப்போ ஏற்றாமல் நீங்கள் வந்த உடனே அதுலேயும் கை வைக்கிறீங்க, பால்லேருந்து கொழுப்பு திட்டத்துலையும் கை வைக்கிறீங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அந்த திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக. ஆனால் அதில் வந்து நீங்கள் வெக்கம்லாம் இல்லாமல் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் டிசைன் மாற்றி அமைச்சு அதை நீங்கள் அவசரகதியாக முழுசாக சரியாமல் அதை அவசரங்களை திறந்து மக்களை தவிக்க விட்டீங்க. நேற்று டைட்டில் பார்க்குன்னு ஒன்று திறந்தார்ல, அது முதல் கொண்டு நீங்கள் அதிமுக காலத்தில் எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை தான் இன்றைக்கி நீங்கள் அப்போது புதுசாக ஒரு திட்டத்தை போட்டு மக்களுக்கான தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு போதிய முன்னெடுப்பாரோ போதிய அறிவோ உங்களுக்கு இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்னாக்கா, இப்போது மருத்துவமனையில் ஒரு கத்தி குத்து நடந்துச்சு. அப்புறம் அதே நாளில் மருத்துவர் அடுத்த நாள் போராடினாங்க, ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சு. நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கறிஞரை வெட்டினதாக இருக்கட்டும், காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியரை குத்தினதாக இருக்கட்டும், 13 வயசு மாணவியை கூட்டுப்பாளையம் அனுப்புனது செஞ்சதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அடுத்தடுத்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மற்ற எல்லாருக்கும் மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுது. ஊடகங்கள் செய்தியை போட்டுக்கிட்டே இருக்குது. இதற்கு யார் முதல்ல பதில் சொல்லணும் சொல்லுங்கள்? ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் பதில் சொல்லணும், இல்லையா துணை முதலமைச்சர் பதில் சொல்லணும். யார் சொன்னாங்க? RS பாரதி முதல்ல யார்? திமுகவுடைய அமைப்பு செயலாளர். நீ கட்சியில் எவனை வேணா இருந்துட்டு போ, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மக்கள் பிரச்சனை. இவ்வளோ மோசமான ஒரு நிலைமை போய்கொண்டிருக்கிறது. போதை கலாச்சாரம் உச்சத்தில் போய் காவல்துறையை விருதுநகர் நீங்கள் தெரியும், காவல்துறையை விரட்டி அடித்தானுங்க 10 பேர் சேர்ந்து. அப்போது எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை போயிட்டுருக்கு. ப்ரெஸ் மீட் வச்சு RS பாரதி சொல்கிறாருங்க சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு. அவர் யாருங்க சொல்கிறதுக்கு முதல்ல?
ஆர்எஸ் பாரதிக்கும் அரசாங்கத்திற்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது? முதல்ல நீங்கள் வந்து என்ன எம்எல்ஏ, நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கிறீங்களா இல்லை வந்து துறை சார்ந்த அமைச்சரா? ஒன்றுமே கிடையாது. நீ கட்சிக்காரன், அவ்வளோதான். ஒரு கட்சிக்காரனாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து அரசாங்க பொறுப்பில் இல்லாமல் நீங்கள் வந்து இப்படி வந்து இந்த இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது ஆர்எஸ் பாரதி பதில் சொல்கிறாரு. அதை ஊடகமும் வேடிக்கை பார்க்குது. அதுதான் ஒரு அவலமான விஷயம். ஊடகம் கேள்வி எழுப்ப வேண்டியது, சார் நீங்கள் யார் முதல்ல? இது மக்கள் பிரச்சனை. இவ்வளோ பெரிய குற்றம் நடந்திருக்கு, நீங்கள் ஏன் பொறுப்பேற்று பதில் சொல்கிறீங்க? அந்த பொறுப்புக்கு உங்களுக்கு முதல்ல தார்மீக உரிமையே கிடையாது. இந்த முதல்வர் சொல்லணும், இல்லை துணை முதலமைச்சர் சொல்லணுமே, யாருமே கேள்வி எழுப்பலை. இந்த கேள்வி எழுப்பாமல் போகிறதுடைய விளைவு தான் இவங்க தொடர்ந்து இப்படி அக்கிரமமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த கேள்வி எழுப்பக்கூடிய இடத்துல நாளைக்கு வந்து சமரசம் இல்லாமல் விஜய் வந்து சரியான நபர்களை அந்த களத்தில் போட்டு அவர் இறங்கி அடித்தா மட்டும்தான் நாளைக்கு ஒரு விஷயம் மாறும். அப்போது இங்கே சண்டை செய்வதற்கு சரியான நபர் இத்தனை ஆண்டு காலமாக இல்லை. இன்றைக்கு அரசியல் களத்தில் சண்டை செய்வதற்கு விஜய் வந்து விட்டார்னும் பொழுது இது போன்ற கேள்விகள் நாளைக்கு எழும். நாளைக்கு சொல்ல முடியாது, நாளைக்கு திடீர்னு அதிமுக வந்து முதல்வர் மீதும் அந்த குடும்பத்தின் மீதுமே வந்து சொத்து குவிப்பு வழக்கு போடலாம். என் விஜய் தரப்புலேருந்து கூட போடலாம். போட்டாக்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய குடும்பமாக சொத்துல வந்து எவ்வளோ இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு அவர்கள் பெரிய ஒரு தலைவலிக்கு உள்ளாக்கப்படலாம். அரசியலில் எது வேணாலும் நடக்கும். ஆனால் மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாக்கா அதுக்கு சரியான நபர் தேவை. ஓகே, சரி. அதாவது நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம், அதாவது விஜய் வந்து ஊழல் படையில் வெளியிட போறாரு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும். சரி, ஏன்னா இப்போ திடீர்னு, அதாவது ஒரு மாதம் ஆச்சு மாநாடு முடிஞ்சு, திடீர்னுட்டு மாநாடுக்கு வந்தவங்க யார், அவங்க இருக்கிற பேக்ரவுண்ட்லாம் எடுங்க அப்படிங்கிற மாதிரியான பரப்புகள்லாம் போயிட்டு இருக்குல்ல சார்? அதுதான், அதெல்லாம் வந்து அவர்களை மிரட்டுவதற்கு இல்லை அவர்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு திமுகவுடைய வரலாறு தானே. நீங்கள் இன்றைக்கி சபாநாயகராக இருக்காரல்ல, அவர் யார்? அவர் அப்பாவு அதிமுகக்காரர் செந்தில் பாலாஜி. நீங்கள் திமுகவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர்கள் எல்லாமே அதிமுகவை சார்ந்த நபர்கள். அவர்களை வச்சு தான் திமுகவுடைய வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு விஜய் கட்சியிலேருந்து சில பேரை வாங்கலாம், இல்லை மிரட்டலாம். அதற்காக கூட இந்த லிஸ்ட்டு தயாராக இருக்கலாம். காலம் பதில் சொல்லும் சார். அதே மாதிரி இப்போ வந்து டிஎம்கே கூட்டணி ஒரு சைடு இருந்தாலும் வந்து இன்னொரு சைடு வந்து ஏடிஎம்கே கூட்டணி பற்றி நம்ம பேசி தான் சார் இருக்கோம். லாஸ்ட் டைம் பேசும்போது வந்து நீங்கள் ஏடிஎம்கே கூட்டணி வருவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஆனந்த் அவர்கள் அறிக்கையில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இப்போதைக்கு பேச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காங்களே சார், அதை பற்றி என்ன சொல்லுங்க? அது வந்து தினமலர் திட்டமிட்டு ஒரு செய்தியை பரப்பி விஜயை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்து சுருக்கி இவர்கள் முடிவு செஞ்சாங்க. விஜய்க்கு இத்தனை சீட்டு தான் வந்து அதிமுக கொடுக்க போகுதுன்னு. அப்போது என்னுடைய தகுதியை முடிவு செய்வதற்கு நீ யார் என்பது தான் விஜயோடைய கேள்வி. அப்போ அந்த இடத்துல இதுலேருந்து நம்ம வெளியில் வந்து இந்த இன்னும் குறிப்பாக அரசியல் விமர்சகன்ற பேரில் தற்கொலைத்தனமாக பேசக்கூடிய நபர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுல தான் அவங்க ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன்ல, இன்றைக்கி நீங்கள் விஜய்க்கு என்ன ஓட் பேங்கிங் இருக்குது, என்ன நிரூபிச்சிட்டான்னு கேட்குறீங்கல்ல. விஜய் அவர்கள் நாளைக்கு அதே மாதிரி 2 கோடி பேரை சேர்த்துட்டாருன்னும் பொழுது அந்த வரக்கூடிய அத்தனையுமே ஓட்டு. அது இவங்களுக்கு புரியாமல் இப்படி தற்கொலைத்தனமாக பேசுகிறாங்க. ஸோ இது போன்ற ஒரு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க தான். ஆனால் எந்த இடத்திலும் விஜய் கூட்டணி இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா மாநாட்டில் சொல்லும் பொழுதே நம்மளுடைய கொள்கை கோட்பாடை ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு அதிகார பகிர்வு தரப்படும்ன்றது திட்டவட்டமாக சொல்லிட்டாரும் பொழுது விஜய்க்கு அந்த அரசியல் புரிதல் இருக்குது. ஏன்னா எடுத்த உடனே முதலமைச்சராக நான் வருவேன் விஜய் எங்கேயுமே பதிவு செய்யலை. ஸோ கூட்டணியோடு ஒரு கட்சி ஒரு ஆட்சி அமைத்து நாளைக்கு இந்த திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்துவதுதான் இலக்கு அவர்களுக்கு. சரி, அதே மாதிரி இன்னொரு கட்சியுமே வந்து எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அதனால நாங்களும் கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி விஜயை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஏன்னா பிஜேபி நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. முதல்ல அவங்க ஆட்சிக்கு வருவதற்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த களம் இந்த மண் என்பது வேறு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி எவ்வளோ பெரிய அமோக வெற்றி பெற்றிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் கேரளா வயநாட்டில் வந்து. அப்போது இன்றைக்கி அதே மாதிரி நீங்கள் நார்த்தில் இப்போது பிஜேபி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரித்து கொள்ளுங்களேன். வட இந்தியா முழுக்க வந்து பிஜேபியோட ஒரு ஆதிக்கமும், தென்னிந்தியா முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸோடைய ஆதிக்கமும் அழகாக அப்படி தான் போய்கிட்டு இருக்கணும் பொழுது, இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பிஜேபி வேறுன்றதற்கு இங்கே வாய்ப்பு கிடையாது. 2026 இதற்கு மேல் நம்மளுடைய பொலிட்டிக்கல் கேரியர் வந்து நம்ம விட்டுட்டோம்னாக்கா, குறிப்பாக ஏன்னா சட்டமன்ற எலெக்ஷன் இது வந்து, ஸோ இங்கே நம்ம மறுபடியும் தவற விட்டோம்னா நம்ம கட்சி காணாமலே போயிருன்றது அன்புமணிக்கும் தெரியும். ஸோ அவர்கள் விஜயை நோக்கி பயணப்படுறாங்க. எல்லா சின்ன சின்ன கட்சிகள்லேருந்து பெரிய கட்சிகள் வரைக்கும் விஜயை சார்ந்து இன்றைக்கி வரணும்னு நினைக்கக்கூடிய கட்டாயத்திற்கு ஏன் தள்ளப்பட்டாங்கன்னா, அவருக்கு பின்னாடி யாருமே எதிர்பார்க்காத இவ்வளோ பெரிய யங்ஸ்டர்ஸ் கூட்டமும் மக்களும் அலையலையாக விஜயை நோக்கி வருவதை உற்று கவனிக்கிறாங்கல்ல. கவனிக்கும் பொழுது இது சரியாக முறையில் அது போய்கிட்டு இருக்குது. நம்ம வந்து என்றைக்குமே தம்பி பூவோடு சேர்ந்தால் தான் நாரும் மணக்கும். நம்ம கிட்டத்தட்ட அந்த ஜெயிக்கக்கூடிய பாதை எதுன்னு தெரிந்த பிறகு அதில் போகிறது தான் புத்திசாலித்தனம். அரசியல்வாதிகள் தெளிவோடு இருப்பவர்கள் அப்படி தான் செய்வாங்க. இல்லை எனக்கு ஒரு 10 கோடி போதும் 100 கோடி போதும் நம்ம வாங்கிட்டு நம்ம கம்மிட்டு இருக்கலாம்னு நினைக்கக்கூடிய நபர்கள்
தவிர்த்துக்குப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா விஜயை நோக்கி வரக்கூடிய கூடாரம் பெருசாக இருக்கும். சரி, அதே மாதிரி வந்து அவங்க என்ன சொல்லாங்கன்னா வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் முதல் அம்பேத்கரை பெருமையாக பேசணும். யார்? பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து நாங்கள் தான் எங்கள் வீட்டிலேயே செலவு வச்சோம், இவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எங்களை பின் பண்ணி தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி. அதே எப்படி சார் பார்க்குறீங்க? கட் அவுட் வச்சிங்களா மாநாட்டில்? இல்லை இல்லை இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி நீ கட் அவுட் வைக்கல. வீட்டில் செலவு வைக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது தம்பி. வீட்டில் நான் என்ன வேணால் வச்சுட்டு போகலாம். எத்தனை பேர் வந்து நடிகை கூட தான் வெளியில் செலவு வச்சுட்டு கிடக்குறாங்க, சரிங்களா? அந்த காலத்தில் டிஸ்கோ சாந்தில் ஆரம்பித்து இந்த இப்போ இருக்கிற நபர்கள் வரைக்கும் வீட்டில் ஃபோட்டோ வைக்கிறது, காலையில் இது பண்ணுறதெல்லாம் இது பேச்சு கிடையாது. பொது வெளியில் ஒரு மாநாடுன்னு வரும்பொழுது நீங்கள் அம்பேத்கரை தூக்கி கொண்டாடினீங்களா கொண்டாடலையா, இவ்வளவுதான். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு தெளிவான புரிதல் இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது இது உள்ளபடி வரவேற்கத்தக்கது.